நம்ம எல்லாரும் இந்த வாரம் என்ன சேலஞ்சில் இருக்கோம் உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு நாளும் 2 காய்கறிகளை நம்ம உணவோட சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும். அதுல 4 நாள் முடிச்சாச்சு, இன்னும் 3 நாள் தான் இருக்கு. எப்படியாவது அதையும் முடிச்சிருவோம். இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முதல் முக்கியமான பெனிஃபிட் நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த 2-3 பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். என்னென்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்மளோட கட் ஹெல்த்தை ப்ரமோட் பண்ணுமா. கட்னா வயிறு பகுதி. இதுல நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கு. நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள், குட் பாக்டீரியான்னு சொல்லுவோம்ல, ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபுட்ல இருந்து நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த நுண்ணுயிர்கள் நல்ல பாக்டீரியாலாம் நல்லா த்ரைவ் ஆகி உள்ள உயிரோட நிறைய நாள் இருந்து அது நிறைய இனப்பெருக்கம் பண்ணி அதனால நமக்கு நல்லது ஊட்டச்சத்தெல்லாம் உடம்புக்கு போகணும்னா, இந்த பாக்டீரியாலாம் நல்லபடியா வாழணும்னா நம்ம இந்த காய்கறிகள்லாம் சேர்த்துக்கும் போது அதுல இருக்கிற ஃபைபர் சேரும் போது அந்த ப்ரோபயோட்டிக்ஸ், அதாவது நல்ல பாக்டீரியா உயிர் வாழறதுக்கு நம்ம வயத்துல ஏதுவா இருக்கும். அதனால கட்டாயம் 2 காய்கறிகளை நம்ம சமைச்சு உணவோட சேர்த்துக்கணும். இதுக்கடுத்து என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சாப்பிடும் போது உணவோட சேர்ந்து 2 காய்கறியும் சேர்ந்து சாப்பிடும் போதுதான் வயிறு ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும், சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சிருக்கும், அப்பாடா இனிமே எதுவும் வேண்டான்னு அடுத்த ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தோணல் இருக்கும் பிரெயினுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம காய்கறிகள்ல இருந்து நிறைய நீர் சத்து வரும், நார் சத்து வரும். அது தவிர்த்து அதிகமா வால்யூம் கிடைக்கும், அதாவது அளவு நிறைய சேரும். அப்ப வயிறுல நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரும் பகுதியை இது எடுத்துக்கும். அதனால நமக்கெல்லாம் பசிக்குதுன்னு உடனே தோணும். காய்கறிகளை சாப்பிடும்போது அது ஜெரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், ஏன்னா ஃபைபர் இருக்கு இல்லையா, அதனாலதான். சோ பசின்றது எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனாலதான் வெறும் சாதம் சாப்பிட்டு உடனடியா பசிச்சு அடுத்த சாப்பாடு சாப்பிடறதுக்கு பதில் இந்த சாதத்தோட சேர்த்து காய்கறிகளும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நேரம் ஜெரிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா, அப்ப நமக்கு ரொம்ப நேரம் பசி இல்லாம இருக்கும். அதனால உடனே சாப்பிடணும்ன்ற நினைப்பு நமக்கு தோணாது, ஒரு ஃபுல்னஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, அது ஒரு முக்கியமான பெனிஃபிட். அடுத்த பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறதால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் வெயிட் குறைக்கணும்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, போர்ஷன் கண்ட்ரோல்ல மெயினா பாத்தீங்கன்னா சாதம் கம்மியா எடுத்துக்கணும், காய்கறிகள் அளவை நிறைய பண்ணிக்கோங்க, 3-4 காய் உங்களோட ஒவ்வொரு மீல்ஸ்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க இல்லையா. ஏன்னு கேட்டீங்கன்னா, சாதத்தோட அளவு குறைக்கும் போது பசி எடுக்கும். அந்த பசியை காம்பன்சேட் பண்றது காயால மட்டும்தான் பண்ண முடியும். அது தவிர்த்து காயால வெயிட் ஏறாது, ஏன்னா அதுல கொழுப்பு சத்து இல்ல, மாவு சத்து இல்ல, வெறும் நார் சத்து, நீர் சத்து மற்றும் ஊட்டச்சத்து தான் இருக்கு. அதனாலதான் வெயிட் மேனேஜ் பண்ணணும்னு சொல்றவங்களுக்கு எல்லாருக்கும் காய்கறிகளை நிறைய எடுத்துக்கோங்க ஒவ்வொரு மீல்ஸ்லயும் சொல்றாங்க. ஓகே, இப்ப புரிஞ்சுதா? சோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் தரும் நம்ம உடம்புக்குன்னா 2 காய் அதுக்கு மேலேயே சாப்பிடலாம் தானே தோணுது உங்களுக்கு எல்லாம். சோ கட்டாயம் பண்ணுங்க, அதை தான் நானும் சொல்ல வரேன். இந்த ஒரு வாரம் மட்டும் இல்லாம தொடர்ச்சியா பண்ணணும். அதுக்கான ஒரு பிராக்டிஸா தான் இந்த வாரம் நம்ம இதை செயல்படுத்துறோம். பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைஃப் லாங் பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இன்னும் 3 நாள் தான் முடிச்சிருவோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்.